ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூஜிசி நெட் இங்கிலீஷுக்கான ஃப்ரீ 1 மந்த் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் சோசியல் சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இண்டோஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சிந்து சமொழி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன்லேருந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட் லெசன்லேருந்து பார்க்க போகிறோம்னா இது வந்து வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலங்கும்போது அது வந்து ரிவர்ஸில் போகும். 500, 1000 அந்த மாதிரி ரிவர்ஸ். 2500, அப்புறமா 2000, 1500 அப்படி ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வரலாற்று காலங்கும்போது 500, 1000, கிபி 1500, கிபி 1800, கிபி 2000. நம்ம இப்போ இங்கே இதில் இருக்கோம் 2026 இருக்கோம். அது வந்து கிபி. கிமுனா என்னதுன்னா கிறிஸ்துவ பிறப்புக்கு முன்னு, கிபினா கிறிஸ்துவ பிறப்புக்கு பின்பு. இப்போ வரலாறுன்னு சொல்ல போனால் வரலாறு வந்து கடந்த கால நிகழ்வுகளோட காலவரிசை பதிவுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வரலாறுங்க வேர்டு வந்து கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியாங்க வேர்ட்லேருந்து வந்துச்சு. இதோட மீனிங் என்னென்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் வந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு கொடுத்துருக்காங்க. பழைய கற்காலத்தில் வந்து என்னெல்லாம் எந்த பிளேஸ்லாம் இருந்தெல்லாம் பிம்பிட்கோ, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரப்பாக்கம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து புதிய கற்காலம்னு பார்க்கும்போது புர்ஜஹோம், மெஹர், ஹோல்டிவா, மகாரா, சிரண்டு, டவோஜலின் ஹெட்டிங், பிரம்மகிரி, பையம்பள்ளி. உங்களுக்கு வந்து புதிய கற்காலம் வந்து அதிகமான பிளேசஸ் இருக்கும். புதிய கற்காலத்தில் தான் இண்டோஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நல்ல டெவலப்டு ஹை பொசிஷனில் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து வெண்கல காலமும் லோத்தல் இங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு வந்து ஹரப்பா நாகரிகத்தில் வந்த பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இரும்பு காலம், ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். இரும்பு காலம் வந்து ஹரப்பா நாகரிகத்துக்கு அப்புறமா தான் வந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இரும்பு காலத்தில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஹல்லூரும் அப்புறமா வந்து ஆதிச்சநல்லூர்னு சொல்லிட்டேன். பழைய கற்காலம்னா பின்பிட்கோ, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, அத்திரப்பாக்கம். அதுக்கப்புறமா இரும்பு காலம் வந்து ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். வெண்கல காலம் வந்து லோத்தல். இந்த 3ஐயும் படித்தா போதும். புதிய கற்காலம் வந்து ஓரளவு மனசுக்குள்ளே இதாயிரும். அது வந்து ஒரு 3 தடவை படித்தா போதும். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து நாய்களை வந்து மோப்ப சக்திக்காக யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து நாய்களை வந்து வேட்டையாடுறதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. அப்புறமா வந்து இவங்க இருக்க இடத்துல வந்து இவங்க வந்து எங்கே இருந்திருப்பாங்க? குகைகளில், அப்புறமா வந்து மர அடிவாரத்தில், மலை அடிவாரத்துலலாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து காட்டு விலங்குகளோட தொல்லை அதிகமாக இருந்திருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து நாய்களை வந்து அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த காட்டு விலங்குகளெல்லாம் விரட்டதுக்காக. அப்புறமா நாணயவியல்னால் என்னென்னா நாணயங்கள் பற்றிய படிப்பை பற்றி படிக்கக்கூடியது. எழுத்து பொறிகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து கல்வெட்டியல். இது வந்து இலக்கிய சான்றுகள் அந்த மாதிரிலாம், தொல்பொருள் சான்றுகள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மக்கள் வந்து இண்டோஸ் வேலி சிவிலைசேஷனில் ஆழ்ந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா எழுத்து முறை வந்து மேக்ஸிமம் தெரியாது. அப்படியே எழுத்து முறை தெரிஞ்சாலும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியலை இன்னுமே. ஸ்டில் த டேட் ஆல்சோ வி கான் டு ரீட் தேர் லாங்குவேஜ். அப்போ என்ன சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையை அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னா பாறைகளில் வந்து கல்வெட்டாக வடித்து வச்சுருந்தாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து அசோகர் வந்து வருவாங்க. அசோகர் வந்து ஒரு பண்டைய கால புகழ்பெற்ற அரசராக இருந்தாங்க. இவங்க வந்து புத்த மதத்தை ஆசியாவில் வந்து நிறைய பகுதிகளில் வந்து பரப்புனாங்க. இவங்க போர்க்கொண்ட கலிங்க போரில் வந்து நிறைய உயிர்கள் வந்து மடிவதை கண்டு வருந்தி அந்த கலிங்க போருக்கு அப்புறமா வந்து புத்த சமயத்தை தழுவி அமைதியும் அறத்தையும் பரப்புவதற்காக அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையும் அர்ப்பணித்தாங்க.
பொதுமக்களுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு முன்னுதாரணமாக இவங்க வந்து இருந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களோட வெற்றிக்கு பின்னால் போரை துறந்த அரசர்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு விலங்குகளுக்காக ஒரு தனியாக மருத்துவமனையை அமைச்சு தந்தாங்க. இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்த அந்த ரோட்ஸை தான் நம்ம இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க வந்து அந்த சாரநாத் கல்தூணில் வடித்த முத்திரையிலேருந்து தான் அந்த 24 ஆரக்கால்கள் கொண்ட சக்கரத்தை வந்து நம்ம தேசிய கொடிக்கு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டு வரை இவங்கள பற்றி எந்த விஷயமுமே தெரியாமல் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்கள் யாரெல்லாம்னா வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம் இவங்க 3 பேரும் நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு இவங்க இந்த ஒரு மாமன்னர் இருந்தாங்கன்ட்டு அவங்கள வந்து வெளியுலகிற்கு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ல்ஸ் ஆலன் வந்து அசோகர் பற்றிய குறிப்பை வந்து சேகரித்து அதை வந்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல் பேர் என்னதுன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதுக்கப்புறமா வந்து அசோகரோட பொற்கால ஆட்சி குறித்த ஆய்வுகள் வந்து ஆய்வு குறித்த செய்திகள் வந்து எதுலலாம் இருக்குன்னா சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கல்தூன்லையும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மனுஷங்களோட பரிணாம வளர்ச்சி இது வந்து செகண்ட் லெசன். ஓகே, ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அப்போ செகண்ட் லெசன்னு பார்க்கும்போது செகண்ட் லெசன்னு பார்க்கும்போது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியோட தோற்றம் வந்துச்சு. இந்த 460 வந்து கரெக்டாக கன்சிடர் பண்ணுங்கள். இதிலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது 460 அது வந்து 1 2 2 2 சார் 4. அது மாதிரி 1 3 is 3 3 சார் 1 3 is 3 2 3 சார் 6. பாருங்கள் 1 2 is 2 2 2 சார் 4. அப்போ அந்த 2 மடங்காக வரக்கூடியது எது? 2. அப்படிதான் 2ஓட மடங்கு என்னது? 4. அப்போ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் தோன்றினா? ஃபஸ்ட்டு புவி. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியோட தோற்றம். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனோட தோற்றம். அடுத்தது 3 × 2 6 அப்படி தானே? அப்போ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு 3 × 2 அந்த 3ஐயும் இந்த 2 இருக்குல்ல ஃபஸ்ட்டு 20 லட்சம்னு போட்டிருக்குல்ல அதையும் கன்சிடர் பண்ணிக்காங்க. அப்போ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி எங்கும் மனுஷன் வந்து பரவுனா. அதுக்கப்புறம் வந்து 4 × 2 8 அப்படி தானே? அப்போ 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை உருவாகுச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 3 + 2 என்ன 5. அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகத்தோட தோற்றம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ தற்கால மனிதன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியோட தோற்றம். புவி வந்ததுக்கு அப்புறமா மனுஷன் வந்தான். மனுஷன் இப்போ 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் அங்கேயுமா பரவதுக்கு ஆரம்பித்தான். எங்கே? 2 லட்சம் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ 2 4 8. அப்போ 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம்லாம் செய்யறதுக்கு ஆரம்பித்து வேளாண்மை வந்து செழித்தோங்குச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள் 3 + 2 வந்து 5. நாகரிக தோற்றம் வந்து வந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் வந்து இப்போ தற்கால மனிதன். புரிஞ்சுதா? அப்புறமா வந்து மனுஷனோட பரிணாம வளர்ச்சியை நம்ம வந்து தொல்லியல் மானுடவியல் மூலமாக வந்து அறிஞ்சுக்கிடுதோம். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இவங்க வந்து 4 to 2 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோலோபித்திஸ்க்கு வந்தாங்க. இவங்க யாருன்னா இது வந்து ஷார்ட்டாக மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. மனிதன் மற்றும் குரங்கு பண்பு உடையவங்க தான் இவங்க. ஓகே, ஆஸ்ட்ரோனா என்னது? மனிதன் மற்றும் குரங்கு பண்பு. சரியா?
இப்போ வந்து ஆக்ஸை ஞாபகம் வச்சுக்காங்க. ஆக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் மனுஷ பண்பும் இருக்கும், கொஞ்சம் வந்து குரங்கு பண்பும் இருக்கும். அது வந்து சில நேரத்தில் ஓடும். மனுஷன் வந்து சொல்லதை கேட்பான், அப்படி தானே? அப்போ மனுஷன் வந்து வண்டியில் பூட்டியிருக்கும்போது, புல்லக்காட்டில் பூட்டியிருக்கும்போது அந்த ஆக்ஸ் என்ன செய்யும், மனுஷன் சொல்லதை கேட்கும். அதே இது அவன் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டான்னா அது வந்து என்னது குரங்கு மாதிரி ஆயிரும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்காங்க ஆஸ்ட்ரோலோபித்திகஸுக்கு. அடுத்து 2.3 to 1.4 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ஹோமோ ஹெப்பிலஸ் வந்து வந்தாங்க. ஹோமோ ஹெப்பிலஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு பெரிய கால்கள் இருக்கும், முன்பக்க தாடை நீட்சி இருக்கும். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கருவிகளை வந்து உருவாக்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து கருவி உருவாக்க ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு யாருன்னா ஹோமோ ஹெப்பிலஸ். ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் எப்படி இருப்பாங்க, மனுஷ பண்பு குரங்கு பண்பு சேர்ந்துருக்கும். அடுத்து 1.8 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ் வந்தாங்க. இவங்க வந்து முன்னாடி உள்ளவங்களும் கொஞ்சம் நேராக நிமிர்ந்து நடப்பாங்க. அப்புறமா வந்து நெருப்போட பயனை அறிஞ்சிருந்தாங்க. கருவி உருவாக்கணும்னா அதுக்கப்புறம் நெருப்பு வேணும், அப்போ தான் நல்ல வந்து ஸ்ட்ராங்கான கருவியை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து 1.3 மில்லியன் இயர்ஸ் டு 40,000 இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி நியாண்டர்தால் பீப்புள் வந்தாங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்கன் பீப்புளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. ஓகேவா? ஆஃப்ரிக்கன் பீப்புளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. கரடு முரடான கருவியை வந்து யூஸ் பண்ணாங்க. வேட்டையாடக்கூடிய திறன்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. வேட்டையாடக்கூடிய திறன் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் வந்து இறந்தவர்கள் வந்து புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. இதோட சான்று எங்கே இருக்குன்னா ஜெர்மனியில் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து 33 lakh இயர்ஸ் எகோ ஹோமோ செப்பியன்ஸு. இவங்களை தான் நவீன கால மனிதர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப்பு ஏசியா முள்ள ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு வந்து வேட்டையாடக்கூடிய திறன் இருந்துச்சு, உணவு சேகரிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு. 5000 இயர்ஸ் எகோ வந்து குரோமேக்னன்ஸ் வந்து வாழ்ந்தாங்க. இவங்க வந்து குகைகளில் வாழ்ந்தாங்க. அப்புறமா வந்து இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய பழக்கம் இவங்களுக்கும் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யாருக்கு இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு, நியாண்டர்தால் பீப்புள். இப்போ அவங்க அவங்களோட தடங்கள்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்க, ஜெர்மனியில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதே அட் த சேம் கைண்ட் ஆல்சோ தே ஹாவ் பரியல் த பீப்புள். தென் அங்கே வந்து கற்கருவிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா எலும்பாலான கருவிகள் வந்து யூஸ் பண்ணாங்க. லாஸ்காஸ் பகுதியில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து இந்த குரோமேக்னன்ஸ் வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. அப்புறம் மாதிரி இவங்க செஞ்ச கற்கருவிகள்னு பார்க்கும்போது குத்தீட்டி, நெம்புகோல், இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பீக்கிங் மனிதன் வந்து சீனாவில் வந்து இருந்தாங்க. ஹைடல்பர்க் பீப்புள் வந்து எங்கே இருந்தாங்கன்னா லண்டனில் வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களோடையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தான் தொல்லியல்னு சொல்லுதாங்க. ஓகேவா? இந்த கிழக்கு ஆஃப்ரிக்காவில் வந்து தான்சானியாங்க பிளேஸில் வந்து மனுஷனோட காலடி தடத்தை வந்து உலக பார்வைக்கு வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அது வந்து கல்படுகையில் படிந்திருந்த தடம். அதை வந்து C14 முறைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த காலடி தடம் வந்து 3.5 மில்லியன் இயர்ஸ் எகோ பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட முதன்மையான தொழிலாக என்னது இருந்துச்சுன்னா, இவங்க வந்து அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தான் அவங்களோட சாப்பாட்டுக்கான உணவு வந்து சேகரித்தாங்க. நிறைய குழுக்களாக வந்து அவங்க வந்து இருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க மரம் பக்கத்தில் வாழ்ந்தாங்க, குகைகளில் வாழ்ந்தாங்க, மலையடி வாரத்தில் வந்து வாழ்ந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க ஒவ்வொரு குழுக்களாக தான் வாழ்ந்தாங்க. அப்போ குழுக்களுங்கும்போது குரூப்பாக இருக்கும்போது 30 to 40 மெம்பர்ஸ் வந்து அதில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கான சாப்பாட்டு பொருள் வந்து வேட்டையாடுதல் மூலமாக வந்து அவங்க வந்து சேகரித்தாங்க. என்னெல்லாம் வேட்டையாடினாங்கன்னா பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி, இதெல்லாம் வேட்டையாடினாங்க. அப்புறமா வந்து புலிகளை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, அதாவது ஒரு விலங்கு கொல்லப்பட்டு அதை போட்டிருந்துச்சுன்னா அந்த விலங்கான புலியை வந்து அவங்க வந்து இறைச்சிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறமா இவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கெலாம் கற்றிருந்தாங்க, மீன் பிடிக்கிறதுக்கெலாம் லேர்ன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து தேன் எடுத்தல், பழம் பறிக்கிறது, அப்புறமா வந்து கிழங்கு அகழ்ந்தெடுப்பது, தானியத்தை சேகரிக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்து குளிர்லேருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளதுக்காக ஒரு பதப்படுத்தப்பட்ட விலங்கு தோள்களை வந்து யூஸ் பண்ணாங்க, மரப்பட்டைகளை யூஸ் பண்ணாங்க, இலைகளை யூஸ் பண்ணாங்க. அவங்களோட முதன்மை தொழில்னு பார்க்கும்போது அது வந்து முதன்மை தொழில்னு பார்க்கும்போது அவங்கள வந்து வேட்டையாடுதலாக தான் இருந்துச்சு. இன்னுமே தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் வந்து அங்கே அந்த பழக்கம் வந்து இருக்குது. முதன்மை தொழில்னு பார்க்கும்போது அவங்க வந்து வேட்டையாடுதல் தொழிலெல்லாம் பார்த்தாங்க. சிறிய விலங்குகளை எப்படி வேட்டையாடினாங்க, குச்சி கல்லாம் வச்சு வேட்டையாடினாங்க. பெரிய விலங்குகள் வந்து கூர்மையான ஆயுதங்களை வச்சு வேட்டையாடினாங்க. ஆயுதங்கள் செய்யறதுக்காக சிக்கிமுக்கி கல்லை வந்து யூஸ் பண்ணாங்க. கற்களோட துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்வதோட அதற்கான மர கைப்பிடிகளையும் அவங்க வந்து பொருத்தினாங்க. பெரிய கல் மூலமாக வந்து கோடாரிகளெல்லாம் உருவாக்குனாங்க. இந்த கோடாரியோட பயன் வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, இவங்க வந்து மரம் வெட்டதுக்கு, மரக்கிளைகளை வந்து நீக்கிறதுக்கு, குழி தோண்டதுக்கு, விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு, விலங்கோட தோலை வந்து உரிக்கிறதுக்கெல்லாம் கோடாரியோட பயனை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து நெருப்போட பயன்பாட்டை வந்து அறிஞ்சிருந்தாங்க. தொடக்க கால மனிதன் வந்து நெருப்பையும் மின்னலையும் பார்த்து பயந்தாங்க. மின்னலால் இறந்த இறைச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்ணு சாப்பிடும்போது அது வந்து ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கறத வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் நெருப்போட பயனை அறிஞ்சு காட்டு விலங்குகளை விரட்டுறதுக்கு நெருப்பை யூஸ் பண்ணாங்க. அவங்களோட சமையலுக்காக நெருப்பை யூஸ் பண்ணாங்க. நைட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்னஸ்ஸாக இருக்கும், அதனால் வந்து அவங்க வந்து ஒளியை வந்து அந்த லைட்னஸை பெறுறதுக்காக இரவு நைட்டு வந்து அவங்க வந்து தீ மூட்டி அந்த நெருப்பை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சக்கரம் வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன். மனுஷனோட ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன்னா சக்கரம் தான். இவங்க வந்து எப்படி அதை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, மலைகளில் வந்து கற்கள் உருண்டு வருவதை வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ நம்மளும் செய்யலாமாங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சக்கரத்தை செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சக்கரம் செய்யும்போது ஆரக்கால்கள் இல்லாமல் தான் சக்கரத்தை வந்து செஞ்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பானை செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. பானை செய்யறதுக்கு என்ன வேணும், களிமண் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த பானையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்போ அந்த சக்கரம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பானை வணையக்கூடிய தொழில் செய்யறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க செய்த பானைகளில் வந்து கலர் பண்ணணும். அப்போ கலர் பண்ணதுக்காக என்ன பண்ணாங்க, தாவரங்களோட வேர்கள், இலைகள், மரப்பட்டைகள், அதோட சாரெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது கலர்ஸ் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறமா வந்து இவங்களோட பானைகள் வந்து கருப்பு சிவப்பு வேலைப்பாடுகளோடு இருந்துச்சு. பானைகள் வந்து சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. அதுக்குள்ள வேலைப்பாடுகள் எல்லாம் ஓவியங்கள் எல்லாமே கருப்பு வண்ணத்தில் வந்து இருந்துச்சு. மனித சமூகத்தின் முதல் கலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து இந்த பானை வணையது எல்லாமே இருந்துச்சு. மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே மனுஷங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒளியை தான் யூஸ் பண்ணாங்க. ஒளிகளையும் அசைவுகளையும் வச்சு தான் அவங்களோட எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஓவியங்களாக வந்து வடிவமைச்சாங்க. இதில் வந்து ஆண்களும் பெண்களும் பங்கு கொண்டு வேட்டையாடக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு இடத்துல வந்து நிரந்தரமாக வாழக்கூடிய நிலையை வந்து அவங்க வந்து பெற்றாங்க. இப்போ வந்து அவங்க சாப்பிட்ட விதைகள்லேருந்து இல்லைன்னா வந்து பறவைகள் சாப்பிட்ட விதைகள்லேருந்து செடி முளைக்கிறது வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அப்போ இப்படி செடி முளைக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சீட்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நதியோரமாக வந்து அதை வந்து சாப் பண்ணி
அதை விதைச்சி அதுக்கப்புறமா அதுலேருந்து அறுவடை கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேன்மையை வந்து வேளாண்மை தோன்றி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மேன்மை அடையதை வந்து குறிச்சிச்சு. அந்த மேன்மை அடையதுலேருந்து அவங்களோட உணவுப் பொருள் எல்லாமே தட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க விளைவிக்கக்கூடிய பொருள் வந்து எக்ஸஸாகவே இருந்துச்சு. அப்போ அதிகமாக இருந்தால் அது வந்து உபரி அப்படி தானே. அந்த உபரியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய மண்கலன்கள்லாம் ரெடி பண்ணி அதில் சேர்த்து வச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பஞ்சம் வர நாளில் காலங்களில் வந்து இந்த உபரியை யூஸ் பண்ணாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இந்த உபரியை வந்து ஒரு இடத்துல வந்து கோதுமை விளையும், ஒரு இடத்துல நெல் விளையும். அப்போது அவங்களுக்கு கோதுமை தேவைப்பட்டுச்சுன்னா மற்ற இடத்துல உள்ள நமக்குள்ள நெல்லை வந்து பண்ட பரிமாற்றம் பண்ணி கோதுமைக்கு நெல்லுக்கு பதிலாக கோதுமையை வாங்கினாங்க. அந்த மாதிரி பண்டமாற்று முறையெல்லாம் வந்து செயல்பட்டுச்சு. இந்த பண்டமாற்று முறை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனதும் வர்த்தக முறை வந்து வந்தது. இந்த வர்த்தக முறை வர வர தான் நிறைய வணிகர்கள்லாம் உருவாகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்படி வணிகர்கள் உருவாகிறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சின்ன நகரங்கள்லாம் உருவாகிறதுக்கு ஆரம்பித்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய நகரங்கள் உருவாகிறதுக்கு ஆரம்பித்து இதுதான் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து படிகொண்டு வந்ததுக்கான அடிமேல் அடி வைத்து வந்ததுக்கான ஒரு குறியீடாக நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து யூனிட் வந்து 3 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு பார்க்கும்போது இதில் வந்து 4 அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள்னு பார்க்கும்போது கீழ்வளை வந்து விழுப்புரம், கீழ் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. உசிலம்பட்டி மதுரை உங்களுக்கு அது தெரியும். குமுதி கோவை ஓகே. மாவரைக்க மிஷின்லாம் வந்து கோவையில் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் மாவடைப்பு வந்து கோவை. பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி. கரி அதை ஞாபகம் வச்சுக்காங்க. கரி கிரி. அப்போ நீலகிரிக்கு கிரி, கரிக்கையூருக்கு கரி, பொறிவரைக்கு பொறி. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்க்கும்போது இதில் 4 நாகரிகம் இருக்குது. அதில் வந்து மிகவும் பழமையான நாகரிகம்னு சொல்லும்போது மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகத்தோட ஸ்பேன் டைம்னு பார்க்கும்போது 3500 to 2000. சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்க்கும்போது 3300 to 1900. இது வந்து 3 காலகட்டமாக பிரிப்பாங்க. எகிப்து நாகரிகம்னு பார்க்கும்போது 3100 1100 வரை. சீன நாகரிகம்னு பார்க்கும்போது 1700 to 1122. இதில் வந்து ஒரு பிக்கஸ்ட் பிளேஸ்ன்னு கன்சிடர் பண்ணக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஓகேவா. இது வந்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டரில் வந்து மொத்தமாக டோட்டலாக இருந்துச்சு. மெசபடோமியாவிடவும் அதிகமான பிளேசஸ் வந்து இதில் ஆக்கியபை பண்ணியிருந்தது. 3300 1900. இப்போ 3300 இது வந்து 3 காலகட்டமாக வந்து அவங்க வந்து பிரிப்பாங்க. ஓகேவா. மனுஷங்க வந்து குழுக்களாக நான் ஆல்ரெடி சொன்னேன். மனுஷங்க வந்து ஃபஸ்ட்டு குழுக்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா குழுக்களாக இருந்தது. அதுக்கப்புறமா என்னதான் ஆனாங்க, சமுதாயமாகி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமூகமாக உருவானாங்க. அப்போ சமூகமாக உருவாகும் போது அதுக்கப்புறம் நிறைய சமூகம் வந்துட்டாங்க. அப்போ நிறைய சமூகம் வந்து ஒரு நகரமாக உருவாகினாங்க. இவங்க வந்து நதிக்கரையில் தானே அவங்களோட குடியேற்றத்தை வந்து பண்ணாங்க. எதனால் அதில் பண்ணினாங்கன்னா அங்கே வந்து வளமான மண் இருந்தது. ஆற்று நீர் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. அப்போது அதுக்கப்புறமா போக்குவரத்துக்கு வந்து அந்த ஆறுகள் வந்து உதவுச்சு. அதனால தான் அவங்க வந்து நதிக்கரையில் வந்து குடியேற்றத்தை வந்து இது பண்ணாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஹரப்பான்னு பார்க்கும்போது அந்த ஹரப்பா வந்து ஒரு புதையுண்ட நகரம். ஹரப்பா நகர இடிபாடுகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னா சார்ல்ஸ் மேசன் தான் பண்ணினது. ஓகேவா. இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண ஒரு படை வீரர், ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அவங்களோட ஆங்கில நூலில் வந்து 1826 வந்து அவங்க வந்து ஹரப்பா நகர இடிபாடுகளை பற்றி அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தானில் உள்ள வடமேற்கு பகுதியில் வந்து சில செங்கல் திட்டுகளை வந்து கண்டுபிடிச்சாங்க.
இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பா இருந்ததுக்கான வரலாற்று சான்றாக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய பாழடைந்த செங்கற்கள் கோட்டையை வந்து உயரமான சுவர்கள் கோபுரத்தோட ஒரு மலை மீது இருந்து கட்டப்பட்டிருந்ததை வந்து அவங்க பார்த்தாங்க. 1856 வந்து பொறியாளர்கள் வந்து லாகூர் டு கராய்ச்சிக்கு வந்து ரயில் பாதை வந்து அமைச்ச போது அந்த நிலத்தை தோண்டும் போது தான் அந்த சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வந்து ரயில் பாதைக்கு வந்து இடையில வந்து போட்டுட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமானதுன்னே அவங்க கன்சிடர் பண்ணல. அதனால் ரயில் பாதைக்கு வந்து கல்லுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ணாங்க. 1920 வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை வந்து அகழ்வாய்வு செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்போது 1921 வந்து ஹரப்பாவோட அகழ்வாய்வு நடந்துச்சு. 1922 வந்து மொஹஞ்சதாரோவோட அகழ்வாய்வு நடந்துச்சு. 1924 வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து ஜான் மார்ஷல் அவங்க வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவை வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது அந்த மட்பாண்டங்களுக்கு இடையே உள்ள சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இருந்ததில் வந்து ஹரப்பா வந்து மொஹஞ்சதாரோவோட பழமையானதுங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1861 வந்து அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் வந்து உருவாக்குனாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லும்போது நியூ டெல்லியில் வந்து இருக்குது. இதோட நெக்ஸ்ட் வந்து புவியியல்லைன்னு பார்க்கும்போது தெற்கு ஆசியாவில் தான் அந்த வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இருந்தது. இதோட காலப்பகுதின்னு பார்க்கும்போது வெண்கல காலமாக இருந்துச்சு. காலம்னு பார்க்கும்போது கிமு 3300 டு 1900 இருந்துச்சு. இதோட பரப்புன்னு பார்க்கும்போது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருந்துச்சு. நகரங்கள்னு பார்க்கும்போது 6 பெரிய நகரங்களும் 200க்கு மேற்பட்ட கிராமங்களும் இருந்துச்சு. நாகரிகங்கிற ஒரு வேர்டு வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து எடுத்தாங்க. இது வந்து இதோட மீனிங் சிவிஸ். ஓகே, சிவிஸ்னால் நகரன்னு அர்த்தம். சிந்து நாகரிகங்க ஒர்க்கை வந்து எழுதுனது யாருன்னா மார்ட்டின் வீலர். ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து 1921 ஆல்ரெடி ஐ ஹாவ் செட் 1921 வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கண்டுபிடிச்சது யார்? ஆர்டி பேனர்ஜி. 1922 வந்து மொஹஞ்சதாரோ வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ சிந்துன்னு சொல்லும்போது ஹரப்பா. ஓகே, அடுத்தது வான்வழி புகைப்படங்கள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வான்வழி புகைப்படங்கள் வந்து புதையுண்ட நகரங்கள் அப்புறமா வந்து அதில் உள்ள இடங்களோட மேற்பரப்பை கண்டறியதுக்காக உங்களுக்கு வந்து வான்வழி புகைப்படங்கள் வந்து உருவாகுது. அதுக்கப்புறமா வந்து காந்தபுல வருடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நிலத்தடியை வந்து ஆய்வு செய்வதற்காக யூஸ் ஆகுது. ரேடார் கருவி தொலை நுண்ணுணர்வு முறை வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தொல்பொருள்கள் வந்து நிறைய எஞ்சிய பொருள்கள்லாம் புதையுண்டு இருக்கும். அதெல்லாம் சர்ச் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்காக தான் இந்த ரேடார் கருவியும் தொலை நுண்ணுணர்வு முறையும் யூஸ் பண்ணாங்க. அப்புறமா வந்து நகர நாகரிகம் வந்து அங்கே இருந்துச்சு. ஒரு சிறப்பான நகர திட்டமிடல் இருந்தது. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்துச்சு. தூய்மை பொது சுகாதாரத்துக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகளை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது மூலமாக வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் முறையை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போனாங்கங்கிறத வந்து இந்த தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் மூலமாக நம்ம வந்து கணக்கிடுதோம். விவசாய கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் வந்து நகர நாகரிகத்தில் வந்து இருந்தது. ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மைன்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சம்னு பார்க்கும்போது ஒரு திட்டமிட்ட நகர அமைப்பு வந்து அங்கே இருந்துச்சு. அந்த நகரம் வந்து 2 அமைப்பாக இருந்துச்சு. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்புன்னு சொல்லும்போது நகரத்தோட மேற்பகுதி வந்து சற்று உயரமாக இருக்கும். இதை வந்து கோட்டைகள்னு சொல்லுவாங்க. நகர நிர்வாகிகள் வந்து இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் பெருங்குளம், தானிய களஞ்சியங்கள் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கீழ்நகர அமைப்புன்னு சொல்லும்போது இங்கே வந்து பொதுமக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
அது வந்து சற்று தாழ்வாக இருந்ததுக்கு ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணும்போது மேல்நகர அமைப்போட கொஞ்சம் தாழ்வாக இருந்தது தான் உங்களுக்கு கீழ்நகர அமைப்பாக இருந்துச்சு. இது வந்து அதிகமான பரப்பளவில் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா மெஹர்கர்னு சொல்லும்போது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடின்னு சொன்னால் அது வந்து மெஹர்கர் தான். இவங்க வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம்னு இதை வந்து சொல்லுதாங்க. பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் வந்து போலன் ஆற்றுப்படுகை பக்கத்தில் வந்து இது வந்து இருக்குது. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்காக கண்டறியப்பட்ட இயல்பான சான்றுகள் எல்லாமே இதில் இருக்குது. இவங்க வந்து என்னென்ன தொழிலெலாம் பண்ணாங்கன்னா வேளாண்மை செஞ்சுருந்தாங்க, கால்நடையை வந்து வளர்த்து வந்தாங்க. கிமு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க வந்து வாழ்ந்திருந்ததாக வந்து வரலாற்று சான்றுகள் வந்து கூறுகின்றன. அப்புறமா வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்க்கும்போது அவங்க வந்து தெருக்கள் வீடுகளை வந்து நல்ல நேர்த்தியாக சட்டக வடிவில் வந்து அமைச்சிருந்தாங்க. தெருக்கள் வந்து சட்டக வடிவில் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தெருக்கள் வந்து நேராக அமைக்கப்பட்டிருந்தது. அப்புறமா வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காக வந்து தெருக்கள் வந்து இருந்தது. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் என்ன இருந்தது, தெருக்கள் வந்து இருந்தன. அப்புறமா வந்து ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்வது போல தெருக்கள் வந்து இருந்தது. அப்புறமா அங்கே இருந்த சாலைகள் வந்து ரொம்ப அகலமாக இருந்தது. அப்புறமா வந்து வளைவான முனைகள் வந்து எப்படியும் வளைஞ்சி அழகாக போட்டிருந்தாங்க நேர்த்தியாட்டு. தெருக்களில் வந்து சீரான இடைவெளி, அடுக்குமாடிகள் வந்து மேக்சிமம் இருந்துச்சு. நிறைய அறைகள் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்தது. ஒரு முற்றம் இருக்கும், ஒரு கிணறு, கண்டிப்பாக வந்து கழிவறையும் குளியலறையும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து சுத்தம் சுகாதாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வீடுன்னு பார்க்கும்போது சுட்ட செங்கற்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சுண்ணாம்பு கலவையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சூரிய வெப்பத்தால் உலர வச்ச செங்கற்களை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போது செங்கல் சூளைகள்லாம் இருக்கா, அந்த மாதிரிலாம் கிடையாது. சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்களில் தான் யூஸ் பண்ணாங்க. சீரான அளவுள்ள செங்கற்களில் வந்து யூஸ் பண்ணாங்க. கூரைகள் வந்து சமதளமாக இருந்தது. அரண்மனை வழிபாட்டு தலங்கள்லாம் இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது. கழிவுநீர் அமைப்பு வந்து மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பாக இருந்துச்சு. வடிகால்கள்னு பார்க்கும்போது செங்கற்கள் கல் தட்டைகள் கொண்டு இது வந்து மூடி வச்சுருந்தாங்க. கழிவு நீர் வந்து தேங்காமல் போவதுக்காக சின்ன சின்ன ஸ்லோப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கழிவு பொருள்களை வந்து அப்புறப்படுத்த வந்து சின்ன சின்ன துளைகள், அப்புறமா வந்து சரியான இடைவெளியில் வந்து அந்த துளைகளை வந்து அமைச்சிருந்தாங்க. கழிவு நீர் வந்து தெருக்களுக்கு கீழே தான் போச்சே தவிர மேலே வந்து அப்பர் பார்ட்டில் வந்து போல. திடக்கழிவு வந்து தேக்கிறதுக்காக திடக்கழிவுகளை வந்து வீடுகள்லே அப்படி கொஞ்சமாக தேக்கி அந்த நீர் மட்டும் வெளியில் போகிற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பெருங்குளம்னு பார்க்கும்போது பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து இருந்துச்சு. இது வந்து சடங்குகளுக்காக குளிப்பதற்காக வச்சுருந்தாங்க. செவ்வக வடிவில் இருந்துச்சு. நகரோட நடுவில் இருந்தது. நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக மிக பழமையான சான்று இதை சொல்லலாம். அப்புறமா வந்து நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு ஒரு விதமான இயற்கை தாரை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஜிப்சம் பூசின மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. வடக்கு தென்புறத்தில் வந்து படிக்கட்டுகள் இருந்துச்சு. குளத்தோட பக்கவாட்டில் வந்து 3 புறமும் அறைகள் வந்து இருந்தது. நீர் வந்து கிணற்றிலிருந்து அது நீர் வந்து எங்கேருந்து வரும்னா கிணற்றிலிருந்து குளத்துக்கு வர வைக்கப்பட்டது. அப்புறமா வந்து பயன்படுத்திய நீர் செல்லும் அளவுக்கு அழகான துழாய்கள் வந்து போடப்பட்டிருந்தது. அப்புறமா தானிய களஞ்சியம்னு பார்க்கும்போது செங்கலால் அடித்தளமிட்ட ஒரு பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு இருந்தது. தலை வெடிப்பில் வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு, மிச்சங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சிதறி காணப்பட்டுச்சு. ஹரியானா ஸ்டேட்டுன்னு ராகி கருகில தான் அது வந்து தானிய களஞ்சியம் வந்து இருந்தது. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தில் தான் அந்த தானிய களஞ்சியம் வந்து இருந்தது. ஓகேவா? இப்போ தொடக்க ஹரப்பா காலம்னு சொல்லும்போது 3300 to 2600, 2600லேருந்து 1900 வரை முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. அப்போ 1900லேருந்து 1700 வரை ஹரப்பா நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடையிறதுக்கு ஆரம்பிச்சிட்டு.
நெக்ஸ்ட் வந்து அங்கே நிறைய மாபெரும் கட்டிடங்கள்லாம் இருந்துச்சு. மொஹஞ்சதரோன்னு பார்க்கும்போது மாபெரும் கட்டிடங்களில் வந்து அதில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிற அளவுக்கு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிற அளவுக்கு ஒரு கூட்டரங்கெல்லாம் இருந்தது. அது 20 தூண்களும் 4 வரிசைகளாகவும் இருந்துச்சு. ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்தாங்க. அவங்க தரப்படுத்தப்பட்ட எடைகளையும் அளவுகளையும் யூஸ் பண்ணாங்க. அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளையே மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணாங்க. சக்கர வண்டிகள்லாம் யூஸ் பண்ணாங்க. இது வந்து ஆரக்கால்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சு. திடமான சக்கரங்களை வந்து யூஸ் பண்ணாங்க. மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகத்தை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. சிந்துவெளி முத்திரைகள் வந்து இப்போ வந்து தற்கால ஈராக்கு, குவைத்து, சிரியா இந்த இடத்தெல்லாம் குறிக்கக்கூடியதான் சிந்துவெளி முத்திரைகள் வந்து எங்கள் மெசபடோமியா, பண்டைய மெசபடோமியாவில் சியோ பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. சுமேரியா அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர் நாரம்சின் இவங்க வந்து சிந்துவோட பகுதியில் மெலுக்காவிலிருந்து அணிகலன் வாங்கியதுக்கான சான்று வந்து கிடச்சிருக்கு. போக்குவரத்து எப்படி பண்ணினாங்கன்னா காளைகளை யூஸ் பண்ணி தான் போக்குவரத்து பண்ணினாங்க. அதுக்கப்புறமா வந்து உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து காணப்பட்டுச்சு. இதே மாதிரி முத்திரைகள் வந்து பாரசீக வளைகுடாலையும் மெசபடோமியாலையும் கிடச்சிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கப்பல் கட்டக்கூடிய தளம் லோத்தல். இது வந்து தற்கால குஜராத்துன்னு சொல்லுவோம், குஜராத். ஓகே. கப்பல் கட்டக்கூடிய தளமும் செப்பனிடக்கூடிய தளமும் அங்கே இருந்துச்சு. லோத்தல் வந்து சபர்மதி ஆற்றோட ஒரு துணையாரான பொகாவா ரிவர் கரையில் தான் அந்த லோத்தல் வந்து இருந்துச்சு. மொஹஞ்சதரோவோட ஒரு தலைவரை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் சிலை வந்து கிடச்சிருந்தது. இப்போ குஜராத் மாநிலம்னு சொல்லும்போது அங்கே வந்து தந்தத்தாலான அளவுகோல்லாம் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள்லாம் அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் மொஹஞ்சதரோ ஒரு ஆண் சிலை வந்து கிடச்சிது. நெற்றியில் வந்து ஒரு தலைப்பட்டையும் வலதுகை மேல் பகுதி வந்து ஒரு சிறிய அணிகலன் அணிஞ்சிருந்தாங்க. தலைமுடி தாடி எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பு வந்து இருந்தது. இங்கே பார்க்க தான் அந்த படம். காதுகளுக்கு கீழே வந்து 2 துளைகள் இருந்துச்சு. தலையில் அணியக்கூடிய அணிகலன்களை வந்து காது வரை இணைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இடது தோளில் வந்து பூக்கள் வளையங்களால் வடிவமைக்கப்பட்ட மேலங்கியை வந்து பூடுத்தியிருந்தாங்க. தொழில்நுட்பம்னு பார்க்கும்போது எடைகள் அளவீடுகள் வந்து தரப்படுத்தப்பட்டதாக இருந்துச்சு. குஜராத்தில் இருக்க லோத்தல் வந்து செயற்கை துறைமுகமாக தான் இருந்துச்சு. இது வந்து அகமதாபாத்தில் இருக்குது. இது கண்டுபிடிச்சது யாருன்னா எஸ்ஆர் ராவ். ஓகேவா. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு உலோகம்னு சொல்லும்போது ஹியூமன் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு உலோகம்னு சொல்லும்போது செம்பு. மொஹஞ்சதரோவில் வந்து ஒரு வெண்கல சிலை வந்து இருக்குது. அது வந்து ஒரு சிறிய பெண் சிலை நடன மாது வந்து இருக்காங்க. அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சர் ஜான் மார்சல் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து கேவிடின்னு சொல்லுவாங்க. அப்போ கேவிடின்னு சொல்லும்போது கொர்க்கே, வஞ்சி, தொண்டி. இன்னுமே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பிளேஸை இந்தியாவில் இருக்க பிளேஸை மாதிரி இருக்குது. பாகிஸ்தான்னு சொல்லும்போது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர். ஆப்கானிஸ்தான்னு பார்க்கும்போது கொர்க்கை, பூம்புகார் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஆற்றுப்படுகைன்னு பார்க்கும்போது பாகிஸ்தானில் வந்து என்னது ஆறு இருக்குன்னா காவிரி, வாலா, பொருணை இருக்குது. ஆப்கானிஸ்தான்னு பார்க்கும்போது காவிரி, பொருன்ஸு. ஓகேவா. சிந்து சமவெளி எழுத்துக்கள் வந்து நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. உடைகள் வந்து அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்கன்னா பருத்தி ஆடைகளும் அப்புறமா வந்து பருத்தி ஆடைகள் யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து சுழலட்சிகள் மூலமாக வந்து நூல்களை நூற்று பருத்தி ஆடைகளை வந்து நெஞ்சாங்க. கம்பளி ஆடைகள் யூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து அமைதியான வாழ்க்கை முறையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. படையெடுப்புலாம் நடந்த ஆதாரமே கிடையாது. ஆபரணங்கள் வந்து இருபாலருமே அணிஞ்சிருந்தாங்க. அணிகலன்கள் வந்து எதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலையுயர்ந்த கற்கள், காதணி, விலையுயர்ந்த கற்கள் மூலமாக செஞ்சுருந்தாங்க. என்னென்ன ஜுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காதணி, கையணி, வளையல்கள், மோதிரம், கழுத்தாணி, அப்புறமா வந்து
காலணிகள். அதுக்கப்புறமா வந்து இந்திய பாரசீகர்கள் வந்து இரும்பை வந்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேவா. சிந்து சமவெளி வந்து இரும்பையும் குதிரையும் பற்றி அறியவே இல்லை. சிந்து சமவெளி மக்கள் வந்து ஆபரணங்கள் செய்யறதுக்கு வந்து சிவப்பு மணி கற்களை வந்து யூஸ் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு அதிகார மையம் இருந்ததுக்கான சான்றும் இருக்குது. தொழில்னு பார்க்கும்போது வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்யக்கூடியது, கால்நடை வளர்ப்பு, இது எல்லாமே இருந்துச்சு. வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினையர்கள், அப்புறமா வந்து இவங்க இந்த மாதிரி நிறைய வந்து தொழில் செய்பவர்கள்லாம் இருந்தாங்க. சக்கரத்தோட பயனை அவங்க வந்து ஆல்ரெடி அறிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். சிவப்பு மட்பாண்டம், கருப்பு நிற வேலைப்பாடும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பானை துண்டுகள்லாம் கிடச்சிருந்து. அந்த பானை துண்டுகள்லாம் விலங்கோட உருவம், வடிவியல் உருவம்லாம் இருந்ததை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சமய நம்பிக்கைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெண் சிலை வழிபாடு இருந்துச்சு, தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு, அரசமர வழிபாடு இருந்தது. ஓகேவா. அப்புறம் வந்து மொஹஞ்சதரோ வந்து உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுத்து வடிவம் யூஸ் பண்ணது யாருன்னா சுமேரியர்கள் தான். ஈரான், குவைத்து, சிரியா அவங்க தான் சுமேரியர்கள். ஹரப்பா வீழ்ச்சின்னு சொல்லும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அதனாலேயும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லுதாங்க. சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், படையெடுப்பு மூலமாகவும் நடந்திருக்கலாம், இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கலாம், காலநிலை மாற்றம் நடந்திருக்கலாம், காடுகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம், சில தொற்று நோய்களோட தாக்கம் இருந்திருக்கலாம், இதெல்லாம் சொல்லுதாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஜனகணமன. அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜில் வந்தது வந்து 13th November 2021. ஓகே, தேங்க்யூ ஆல். இப்போ வந்து நான் வந்து 6th வந்து 3 lessons வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 9th 11th பார்க்கலாம்.